நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட் இஸ் வேர்ட்பிரஸ். வேர்ட்பிரஸ்னா என்னன்னு இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வேர்ட்பிரஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மூலமாக தான் ஆன்லைனில் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும். புதுசாக எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவை. அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் வேர்ட்பிரஸ். இருக்கிற கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்லேயே ரொம்ப பாப்புலரானது தான் இந்த வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன். வேர்ட்பிரஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக தான் உங்களுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ண முடியும். அடுத்ததாக ரொம்ப பாப்புலரான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்பிரஸ், செகண்ட் ஒன் ஜூம்லா, தேர்ட் ஒன் ட்ரூப்பல், ஃபோர்த் ஒன் மெகென்டோ, ஃபிஃப்த் ஒன் பிரஸ்டா ஷாப். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது எதுக்கு வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனை மட்டும் ஸ்பெஷலாக நாம் பார்க்குறோன்னா, வேர்ட்பிரஸ் தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உலகம் பூரா இன்டர்நெட்டில் இருக்கிற 39% வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன் மூலமாக டெவலப் பண்ண வெப்சைட்ஸ் தான். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாப்புலராக இருக்கிற வெப்சைட்ஸில் 15% வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. மொத்தமாக இன்டர்நெட்டில் 6,40,00,000 வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு மாதமும் சுமார் 40 கோடி மக்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸை விசிட் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற டாப் 10 லட்சம் வெப்சைட்ஸில் சுமார் 3,32,000 வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸாக இருக்குது. அதாவது சுமார் 33% வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸாக இருக்குது. அடுத்ததாக 5 மோஸ்ட் பாப்புலர் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜில்லோ, செகண்ட் ஒன் ரியல்டார், தேர்ட் ஒன் டெட் பிளாக், ஃபோர்த் ஒன் ஜேக்வரி, ஃபிஃப்த் ஒன் மைக்ரோசாஃப்ட் நியூஸ். இந்த 5 வெப்சைட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வேர்ட்பிரஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ. பொதுவாகவே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அந்த வகையில் வேர்ட்பிரஸும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கிறதுனால ஃப்ரீ தான், எந்த விதமான சார்ஜும் கிடையாது. உங்களால் ஈஸியாக ஒரு வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் ஓப்பன் சோர்ஸ். எல்லா ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸுமே உலகம் பூரா இருக்கிற பல ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனையும் பல ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேர்ட் ஒன் மாடர்ன். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண தேவைப்படுற எல்லா பேசிக் ஸ்டாண்டர்டு ஃபீச்சர்ஸுமே கண்டிப்பாக வேர்ட்பிரஸில் இருக்கும். ஃபோர்த் ஒன் வெர்சடைல். வேர்ட்பிரஸ் மூலமாக எல்லா விதமான வெப்சைட்டையும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பிளாக் வெப்சைட், பிஸ்னஸ் வெப்சைட், ஃபோட்டோ கேலரி வெப்சைட், ஃபிட்னஸ் வெப்சைட், வெட்டிங் வெப்சைட், கார்ப்பரேட் வெப்சைட் அண்ட் ஈவன் இ-காமர்ஸ் வெப்சைட் வரைக்கும் உங்களால் வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனில் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி ரன் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன் யூசர் ஃப்ரெண்ட்லி. வேர்ட்பிரஸ் ஒரு பெஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம். கண் பார்வையற்ற நண்பர்கள் கூட ரொம்ப ஈஸியாக வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். சிக்ஸ்த் ஒன் ஒர்க்ஸ் ஆன் ஆல் ஸ்க்ரீன்ஸ். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன்னு எல்லா விதமான டிவைசஸுக்கும் வேர்ட்பிரஸ் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனை ஈஸியாக இந்த எல்லா டிவைசஸ்லையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். செவன்த் ஒன் எக்ஸ்டென்சிபிள். வேர்ட்பிரஸ் ப்ளக்கின்ஸை வச்சு பலவிதமான கஸ்டமைஸ்டு ஃபீச்சர்ஸை உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் நீங்கள் டெவலப் பண்ண முடியும்.
8th one, build beautiful sites. ஃப்ரீ அண்ட் ப்ரீமியம் வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸை இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான அட்ராக்டிவான வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வேர்ட்ப்ரெஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வரும் ஒரு டொமைன் நேமும் கண்டிப்பாக தேவை. அந்த தேவைகள் வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும். வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனை ஆன்லைனில் யூஸ் பண்ணணுன்னா பேசிக்காக உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வெப் ஹோஸ்டிங், அடுத்தது டொமைன் நேம். வெப் ஹோஸ்டிங்னா என்ன, வெப் ஹோஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, டாப் வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் என்னென்னங்கிறத பற்றி ஒரு வீடியோவை நம்ம வெப்டெக் தமிழ் சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கான டொமைன் நேமை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத பற்றியும் ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 வீடியோவையும் பார்த்தீங்கனாலே வெப் ஹோஸ்டிங்கை பற்றியும் டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்ஸ் ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக 1 கிளிக்கில் வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் பார்க்குறது வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனோட பேக் எண்ட். இது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆன ஒரு வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ ஒரு கிளான்ஸ் வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இதுதான் ஒரு பேசிக் வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ். இது மூலமாக தான் வெப்சைட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் டிசைன் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு வெப் ஹோஸ்டிங்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றியும், வெப் ஹோஸ்டிங்கையும் டொமைன் நேமையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றியும், வெப் ஹோஸ்டிங் சர்வரில் வேர்ட்ப்ரெஸ் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். வெப்டெக் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.